சிறகடிக்க ஆசை சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம். ரோகிணி மீனா கிட்ட மன்னிப்பு கேட்டதாலையும் மீனாவோட அம்மாவும் ரோகிணிக்காக பேசினதாலையும் மீனா மனசு மாறுறாங்க. மீனா இந்த உண்மையை எல்லார்கிட்டையும் சொல்லியிருந்தா கூட ரோகிணியை பற்றின உண்மையான குணம் என்னன்னு விஜயா வீட்டில் உள்ள எல்லாருக்கும் புரிய வந்திருக்கும். ரோகிணியை அந்த வீட்டிலேருந்து அனுப்பிட்டு இங்கே மீனா நல்ல பேர் வாங்கியிருக்கலாம். மீனாவோட உண்மையெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு விஜயா மனசு மாறி இருக்கலாம். ஆனால் தன்னை பற்றி யோசிக்காம தனக்கு எந்த நல்ல பேரும் கிடைக்க வேண்டாம், இங்கே ரோகிணியோட வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்ச மீனா ரோகிணியை மன்னிச்சிடுறாங்க. ரோகிணியோட உண்மையான குணம் தெரிஞ்சா கண்டிப்பாக ரோகிணி அந்த வீட்டில் மருமகளாக இருக்கவே முடியாது அப்படின்னு மீனாவுக்கு தெரிய வந்ததால் என்ன செய்யன்னு யோசிச்ச மீனாவும் ரோகிணி கிட்ட சொல்கிறாங்க. ரோகிணி, கொஞ்ச நாள் நான் பொறுமையாக இருப்பேன், ஆனால் நீங்கள் சீக்கிரமாக மனோஜ் கிட்ட அந்த உண்மையை சொல்லிடணும். கிறிஷ் ரொம்ப தனியாக இருக்கிறான். என்னதான் உங்கள் அம்மா வந்து கிறிஷை ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாலும் கிறிஷ் உங்கள் கூட இருக்கணும்னு ஆசைப்படுறதால உங்கள் பையன் வாழ்க்கையை பற்றி நீங்கள் யோசிக்கணும். சீக்கிரமாக கிறிஷை பற்றின உண்மையை மனோஜ்கிட்டையும் விஜயாத்தக்கிட்டையும் நீங்களே சொல்லணும். சொல்வீங்கல்ல ரோகிணின்னு கேட்க மீனா, கண்டிப்பாக நான் சொல்லிடுவேன் மீனா. மனோஜ்கிட்ட மட்டும் இல்லை, வீட்டில் உள்ள எல்லார்கிட்டையும் என்னை பற்றின உண்மையை சொல்லி நான் மன்னிப்பு கேட்டு என் பையன் கிறிஷை நானே பார்த்துக்கிறேன்ற முடிவையும் எடுக்க தான் போகிறேன். நானாக இந்த உண்மையை சொல்கிற வரைக்கும் யார்கிட்டையும் சொல்லாதீங்க மீனா அப்படின்னு ரோகிணி ரொம்பவே அழுததால் மீனாவும் ஒத்துக்கிறாங்க. ரோகிணி யோசிக்கிறாங்க, மீனா கிட்ட நல்ல வேலை நீங்கள் உண்மையை சொன்னால் அப்புறம் என்னை நீங்கள் பார்க்கவே முடியாதுன்னு சொன்னதால தான் மீனா மனசு மாறிட்டாங்க. எப்படியோ இப்போ மீனா மனசு மாறினதால என்னை பற்றின உண்மையை யார்கிட்டையும் சொல்ல மாட்டாங்க அப்படின்னு இங்கே வந்து ரோகிணி ரொம்ப சந்தோஷமாக இருக்க. சரி ரோகிணி, நான் தண்ணி எடுத்துகிட்டு கிளம்புறேன், சீக்கிரமாக நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா தனக்கு தெரிஞ்ச உண்மையை ரோகிணிக்காக யார்கிட்டையும் சொல்லவே வேண்டாம் அப்படின்ற மாதிரி முடிவெடுக்கிறாங்க. இதனால் மீனாவுக்கு தான் பிரச்சனை வரும்னு மீனா யோசிக்காமல் இப்படி ஒரு வேலையை செய்கிறாங்க. உடனே ரோகிணி ரொம்ப சந்தோஷமாக, நல்ல வேலை, மீனாவுக்கு உண்மை தெரிஞ்சும் மீனா எனக்காக உண்மையை சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு தன்னுடைய அம்மா கிட்ட சொல்ல இங்கே என்ன செய்யன்னு தெரியாமல் இங்கே ரோகிணியோட அம்மா ரொம்ப மனசு வேதனைப்படுறாங்க. பாத்தியா, மீனா வந்து ரொம்ப நல்லவங்களா இருக்க போய் உன்னை புரிஞ்சுக்கிட்டாங்க. இதே உன் வீட்டில் உள்ள ஸ்ருதிக்கு இந்த உண்மை தெரிஞ்சிருந்தா யார் சொன்னாலும் உனக்காக இப்படி பொறுமையாக இந்த மாதிரி ஒரு நல்ல முடிவாக எடுத்திருக்க மாட்டாங்க. இனியாவது மீனா முத்துவை பற்றி புரிஞ்சுக்க ரோகிணி. நாங்கள் கிளம்புறோம், நீயும் இங்கேருந்து கிளம்பு. அதே மாதிரி மீனா சொன்னது உனக்கு ஞாபகம் இருக்குல்ல, உன்னை பற்றின உண்மையை உன் வீட்டில் உள்ள எல்லார்கிட்டையும் சொல்லி சீக்கிரமாக மன்னிப்பு கேட்டுட்டு கிறிஷை உன் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிற வழியை பாரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. மீனா கோயிலுக்கு வந்ததால் இங்கே உடனே விஜயாவும், எவ்வளோ நேரமாக உனக்காக பார்த்துட்ருக்கோம், தண்ணி எடுத்துகிட்டு வர தானே போனேன், ஏன் இவ்வளோ நேரம் கழிச்சு வர, அப்படி அங்கே என்னதான் நடந்தது அப்படின்னு கேட்க ஒன்றும் இல்லத்த அப்படின்னு சொல்ல உடனே ரோகிணியும், இல்லை நான் தான் மீனா கிட்ட பேசிகிட்டு இருந்தேன், வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு சமாளிக்கிறாங்க. என்ன ரோகிணி, நீ எதுக்கு இந்த மீனா கிட்ட பேசிகிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது மீனா தனியாக தண்ணி எடுக்க போனாங்க, நானும் அவங்க கூட போயிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே மீனாவும் ரோகிணியை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அங்கே நல்லபடியாக வேண்டுதல் எல்லாத்தையும் முடிச்சுட்டு இங்கே மீனா, ரோகிணி, அண்ணாமலை வீட்டில் உள்ள எல்லாரும் பாட்டி வீட்டுக்கு ரொம்ப சந்தோஷமாக கிளம்பி வராங்க. உடனே பாட்டியும், எல்லாரும் இன்றைக்கி என் கூட இருக்கிறீங்க, அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது, தீபாவளியை நல்லபடியாக கொண்டாடணும், அதனால் எல்லாரும் சேர்ந்தே நல்லபடியாக சமையல் வேலையை பார்க்கலான்னு சொல்லும்போது உடனே மீனாவும், வேண்டாம் பாட்டி, இவ்வளோ நேரம் எல்லாரும் அங்கே வெளியில் போயிட்டு வந்திருக்கோம்ல, ரெஸ்ட் எடுங்க, நான் சமையல் வேலையை பார்த்துக்கிறேன், யாருக்கு என்னென்ன பிடிக்கும்னு எனக்கு தெரியும், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ரோகிணி, மீனா, நானும் உங்களுக்கு உதவி செய்கிறேன்னு சொல்கிறாங்க. உடனே விஜயாவும், எதுக்கு நீ உதவி செய்யணும் ரோகிணி, நீ எல்லாம் கிச்சன் பக்கமே போகக்கூடாதுமா, உன்னால் மனோஜுக்கு எவ்வளோ பெரிய வாய்ப்பு கிடச்சிருக்கு, உன்னால தான் மனோஜ் பிஸ்னஸ் நல்லபடியாக நடக்குது, மனோஜுக்கு பெரிய ஆர்டர் உன்னால தானம்மா கிடச்சிருக்கு, நீ எதுக்குமா இங்கே வந்து வேலை செய்யணும், ஏற்கனவே நம்ம வீட்டில் இருக்கும்போதே நிறைய பிஸ்னஸ் வேலையை செஞ்சுக்கிட்டே இருப்ப, நீ ரெஸ்ட் எடுமா, அதான் மீனா இருக்கால சமைக்கிறதுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க விஜயா. உடனே பாட்டியும், என்ன விஜயா இப்படி பேசுகிற, உன்னுடைய மருமக மீனா என் வீட்டில் வந்து சமைக்க வேண்டிய அவசியம் இல்லையே, நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், என்னுடைய வீட்டுக்கு வந்தால் நீ தான் சமைச்சு கொடுக்கணும்னு, தேவையில்லாமல் மீனாவுக்கு உதவி செய்கிறேன்னு சொல்கிற, ரோகிணியை வேலை செய்யக்கூடாதுன்னு சொல்கிற. ரோகிணி, ஸ்ருதி, உங்களால் முடிஞ்ச உதவியை மீனாவுக்கு செய்யுங்க, மீனா ஏற்கனவே நடக்க முடியாமல் கஷ்டப்படுறதுனால நீங்கள் உதவி செஞ்சிங்கன்னா சீக்கிரமாக சமையல் வேலையெல்லாம் முடிச்சுட்டு சீக்கிரமாக சாப்பிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே இங்கே ஸ்ருதியும் ரோகிணியும் மீனாவை பார்க்கறதுக்காக போக விஜயா யோசிக்கிறாங்க. பாவம் என் மருமக ரோகிணி, எதுக்காக இங்கே வந்து எல்லாருக்கும் சமைச்சு கொடுக்கணும், ஏன் வீட்டு வேலையெல்லாம் பார்க்கணும், ஏன் வீட்டிலையே ரோகிணியை வீட்டு வேலையை பார்க்க வைக்க மாட்டேன்,
என்ன, அதான் வந்த வேலை முடிஞ்சிருச்சே, சீக்கிரமாக கிளம்பணும். இல்லை என் மாமியார் இப்படி தான் ஏதாவது பேசிக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க விஜயா. முத்துவுக்கு ஃபோன் வருது. முத்துவோட ஃப்ரெண்ட் எல்லாரும் ஃபோன் பண்ணிட்டு இருக்காங்க. உடனே முத்துவும், சரி எல்லாரும் ஒவ்வொரு வேலையை பார்த்துட்டு இருக்கீங்க, நான் என் ஃப்ரெண்டை பார்த்துட்டு வரேன் அப்படின்னு கிளம்புறாரு. உடனே பாட்டியும், என்ன முத்து எல்லாரும் சாப்பாடு செஞ்சுட்டு இருக்காங்க, சாப்பிட்டுட்டு கிளம்பலாம்ல அப்படின்னு சொல்லும்போது, இல்லை பாட்டி, ரொம்ப நாள் ஆகுது ஊருக்கு வந்து என் ஃப்ரெண்டுங்களை பார்த்து. இப்போ தான் இங்கே ஊருக்கு வந்திருக்கேன். நல்லபடியாக வேண்டுதலையும் முடிச்சாச்சு. அப்புறம் என்ன, ஃப்ரெண்டுங்களை பார்த்து பேசிட்டு வந்தா நாளைக்கு அப்படியே எங்கள் வேலையை பார்க்க கிளம்பலாம்ல பாட்டி அப்படின்னு சொல்லும்போது, என்ன அண்ணாமலை முத்து இப்படி பேசிகிட்டு இருக்கான், நீங்கள் அப்போ சீக்கிரமாக ஊருக்கு கிளம்புறீங்களா? இன்னும் 2 நாள் என் கூட இருந்துட்டு போனால் நல்லா சந்தோஷமாக இருக்கும்ல. நீங்கள் எல்லாரும் இப்படி ஒத்துமையாக என்னை பார்க்க வர்றது எனக்கு எவ்வளோ நல்லா இருக்குது. உடனே கிளம்பணும்னு என்ன அவசியம் இருக்குது? நீ உன்னுடைய ஃப்ரெண்டுங்களை நாளைக்கு போய் பார்த்துக்கலாம், நீ எங்கேயும் போக வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டி. உடனே அண்ணாமலையும், அம்மா போயிட்டு வரட்டுமா, இங்கே முத்து சொல்கிறதும் சரிதானே, எல்லாரும் அவங்கவுங்க வேலையை அப்படியே விட்டுட்டு கிளம்பி வந்திருக்கோமா, அதனால் சீக்கிரமாக கிளம்பலாமே நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு அண்ணாமலை. உடனே முத்து, சரி பாட்டி நான் சீக்கிரமாக வந்துடுறேன் அப்படின்னு தன்னுடைய ஃப்ரெண்டுங்களை பார்க்க போகிறாரு முத்து. முத்து தன்னுடைய ஃப்ரெண்டுங்களை பார்த்து பேசிட்டு அங்கே வந்து சாப்பாடுக்கு தேவையான இலையெல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டுருக்காரு. இங்கே ரோகிணியும் இங்கே விஜயா பேச்சை கேட்காம கிச்சனில் மீனாவுக்கு உதவி செய்கிறாங்க. இதை பார்த்த பாட்டி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. உடனே அண்ணாமலை, இல்லைம்மா வீட்டில் ரோகிணி சமைக்க மாட்டா, மீனாவுக்கு உதவி செய்ய மாட்டா, தனக்கு என்ன வேணும்னு கேட்டு சமைச்சு கொடுக்க சொல்லுவாளே தவிர்த்து என்னன்னு தெரியல, கிச்சனில் மீனாவும் ரோகிணியும் ஒன்றா சமைக்கிறத நான் பார்த்ததே இல்லைம்மா அப்படின்னு சொல்கிறாரு அண்ணாமலை. உடனே இங்கே பாட்டியும், விஜயா தான் திருந்தாமல் இருக்கா, ஆனால் ரோகிணி அப்படி இல்லை, நல்ல மருமக தானே, 2 பேரும் ஒன்றாவே சமைக்கட்டும். வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா மீனாவுக்கும் நிறைய பிஸ்னஸ் இருக்கும், வேலையெல்லாம் செய்யணும். அப்படி இருக்கும்போது ரோகிணி உதவி செஞ்சால் நல்லது தானே, எனக்கு சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க பாட்டி. இதை பார்த்துட்டு விஜயா சொல்கிறாங்க, மனோஜை பாத்தியா உன்னுடைய பாட்டியும் அப்பாவும் எப்படி பேசிகிட்டு இருக்காங்கன்னு. எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை இங்கே ரோகிணிக்கு, எப்பயும் போல் ரெஸ்ட் எடுக்க வேண்டியதானே, அதை விட்டுட்டு மீனாவுக்கு உதவி செய்கிறேன்னு கிச்சனில் எதுக்கு வேலை செய்யணும். இப்படியே நடந்தால் அப்புறம் மீனாவை கையில் பிடிக்க முடியாது, ரோகிணி வீட்டில் உள்ள வேலையெல்லாம் செய்ய வேண்டியதாயிரும். நீ முதல்ல ரோகிணிகிட்ட பேசி சீக்கிரமாக ரூமில் போய் ரெஸ்ட் எடுக்க சொல்லு. ரோகிணிகிட்ட எவ்வளவோ சொல்லிட்டேன், இதென்ன புதுசா ரோகிணி இப்படி மீனாவுக்கு உதவி செய்கிறேன்னு சொல்லிட்டு கிச்சனில் இருக்க வேலையை பார்த்துட்டு இருக்கா, எனக்கு இதெல்லாம் பிடிக்கல. இப்போ நான் என் மாமியார் பேச்சை கேட்க வேண்டியதாக இருக்குது, அதனால் ரோகிணிக்கிட்ட என்னால் போய் பேச முடியாது. அப்படியே வீட்டு வேலையை நீ செய்ய வேண்டாம் ரோகிணின்னு சொன்னால் என் மாமியார் என்ன கேள்வி கேட்பாங்க. உன் பாட்டியை பற்றி தான் உனக்கு தெரியுமே, நான் சொன்ன மாதிரியே இங்கே ரோகிணிக்கிட்ட போய் பேசி ரோகிணியை அங்கேருந்து கூப்பிட்டு போயிரு அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரிம்மா, எனக்கும் இதெல்லாம் பிடிக்கல தான். ரோகிணி சரியாக சமைக்கவும் மாட்டா, என்னைக்கும் கிச்சன் பக்கமே போகாமல் இருக்கிறவ இப்போ என்ன பாட்டி வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா மீனாவுக்கு உதவி செய்கிறேன்னு சமையல் வேலையெல்லாம் செஞ்சிட்ருக்காமா அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே ரோகிணியை பார்க்குறதுக்கு விஜயா சொன்ன மாதிரியே மனோஜ் வராரு. ரோகிணி கொஞ்சம் இங்கே வாயேன் அப்படின்னு கூப்பிட்டுட்டு, என்ன ரோகிணி என்ன நடக்குது? அம்மா தான் சொல்ல சொன்னாங்க, நீ கிச்சனில் இருக்க வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்தனா அப்புறம் மீனா உன்னை தான் எல்லா வேலையும் பார்க்க சொல்லுவாங்க. நீ நம்ம வீட்டில் இருக்கும்போதே எந்த வேலையும் பார்க்க மாட்ட, அப்படியே எங்கள் அம்மா வீட்டு வேலையை பார்க்க சொன்னாலும் என்கிட்ட வந்து பிரச்சனை செய்வல்ல. இப்போ என்ன புதுசாக இருக்குது, பாட்டி வீட்டில் வந்து எல்லா வேலையும் நீயே பார்த்துக்கிற, உனக்கு தான் சமைக்க தெரியாதே, அப்புறம் கிச்சனில் உனக்கு என்ன வேலை? நீ வந்து ரெஸ்ட் எடு, எங்கள் அம்மா இதை தான் உங்ககிட்ட சொல்ல சொன்னாங்க, நீ வரியா இல்லை எங்கள் அம்மாவை கூப்பிடட்டுமா அப்படின்னு கேட்குறாரு மனோஜ். ரோகிணியும், வேண்டாம் மனோஜ் நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மெதுவாக அங்கே கிச்சன்லேருந்து வெளியில் வந்துடுறாங்க. மீனாவை பார்க்குறாங்க. மீனா யோசிக்கிறாங்க, இப்போ இங்கே மனோஜும் விஜயாத்தையும் ரோகிணி வீட்டு வேலையை செய்யவே கூடாதுன்னு இவ்வளோ யோசிக்கிறவங்க ரோகிணியை பற்றின உண்மை தெரிஞ்சால் என்ன முடிவெடுப்பாங்கன்னு தெரியல. நான் தான் போனால் போதுன்னு பொறுமையாக இருக்கேன், ஆனால் ரோகிணியே ஊருக்கு போனதுக்கப்புறமா இந்த உண்மையை எல்லார்கிட்டையும் சொல்லலைன்னா நான் இந்த பிரச்சனையை சும்மா விட போகிறதில்ல. கண்டிப்பாக இந்த உண்மையை எல்லார்கிட்டையும் நான் சொல்ல தான் போகிறேன். ஏன்னா உண்மை தெரிஞ்சும் நான் வந்து யார்கிட்டையும் சொல்லாமல் இருந்தால் என் வீட்டுக்காரரே என் மேலே கோவப்படுவார். அதனால் பாட்டி வீட்டில் இருக்கிற வரைக்கும் தான் ரோகிணியை பற்றின உண்மையை நான் சொல்ல மாட்டேன். ஊருக்கு போனதுக்கப்புறமா நான் என்ன செய்யணும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு மீனா நினைக்கிறாங்க. அங்கே கிறிஷோட பாட்டியும் அங்கே வந்து ரோகிணி தன்னுடைய வீட்டுக்கு கிளம்பி போன உடனே அவங்க பேசிக்கிட்டே அங்கேருந்து வராங்க. நல்ல வேலை மகேஸ்வரி, ரோகிணியை பற்றின உண்மை மீனாவுக்கு தெரிஞ்ச மாதிரி வேற யாருக்காவது தெரிஞ்சிருந்தா என்னெல்லாம் நடந்திருக்கும், என் பொண்ணோட வாழ்க்கை என்ன ஆயிருக்கும்னு எனக்கு யோசிச்சு கூட பார்க்க முடியல அப்படின்னு பேசும்போது உடனே கிறிஷும், ஆமாம் பாட்டி, மீனாத்தை ரொம்ப நல்லவங்க தானே, அவங்க எல்லாருக்கும் உதவி தானே செய்வாங்க, எனக்கு மீனாத்தையும் ரொம்ப பிடிக்கும். ஆனால் என்னன்னு தெரியல, எதுக்கு மீனாத்தை அம்மாவை பலார்னு வெளுத்து வாங்கினாங்க, பாவம் அம்மா அழுதுகிட்டே இருந்தாங்க, எனக்கு என்னன்னே புரியல, என்ன காரணம், எதுக்காக அம்மா அழுதாங்க, எதுக்காக மீனாத்தை ரொம்ப கோபமாக பேசினாங்க, என்கிட்ட சொல்லுங்க பாட்டி அப்படின்னு சொல்லும்போது
கிரிஷ், அதெல்லாம் உனக்கு சீக்கிரமாகவே புரிய வரும். நான் இப்போ எதுவுமே பேச விரும்பல. நல்ல வேலை, மீனா உண்மையை சொல்ல மாட்டேன்னு ஒரு நல்ல முடிவாக எடுத்ததால ரோகிணி எப்படியோ எந்த பிரச்சனையும் இல்லாமல் கிளம்பி போயிட்டா. இல்லைனா ரோகிணி ஆசையாக மனோஜை கல்யாணம் பண்ணிக்கிட்ட அந்த வாழ்க்கை என்ன ஆயிருக்கும்னு யோசிச்சு பார்க்க முடியல. மீனாவுக்கு தெரிஞ்ச உண்மை இனி யாருக்கும் தெரியவே கூடாது அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது அந்த பக்கமாக முத்து வந்துடுறாரு. உடனே முத்து கிறிஷையும் கிறிஷோட பாட்டியவும் பார்த்துட்டு, என்ன இவங்க நம்ம பாட்டி ஊருக்கு வந்திருக்காங்க அப்படின்னு யோசனை பண்ணிட்டு அங்கே அவங்க பக்கத்தில் போயிட்டு, அம்மா நீங்கள் என்ன யோசிக்கிறீங்கன்னு தெரியும், எல்லாத்தையும் நான் கேட்டுட்டேன் அப்படின்னு சொல்லும்போது உடனே கிறிஷோட பாட்டி திருன்னு முழிக்கிறாங்க. இப்போ தான் மீனாவை பற்றி பேசிகிட்டு இருந்தோம், அதுக்குள்ளே முத்து வந்து நிற்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு, என்ன முத்து ஒன்றுமே எனக்கு புரியலையே அப்படின்னு சொல்ல, இல்லைம்மா நீங்கள் எங்கள் பாட்டி ஊருக்கு தான் வந்திருக்கீங்க, சொல்லியிருந்தா நான் வந்து உங்களை பார்த்துருப்பேன்ல, மீனாவை கூப்பிட்டு வந்திருப்பேன்ல, நீங்கள் பாட்டி ஊருக்கு வந்தது எங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு நினச்சிங்களா? இந்த உண்மை எங்களுக்கு தெரிஞ்சா உடனே நாங்கள் உங்களை பார்க்க வருவோம், அதானே எங்ககிட்ட சொல்லாமல் இங்கே வந்திருக்கீங்க, ஆனாலும் நான் உங்களை பார்த்துட்டேன் பார்த்தீங்களா அப்படின்னு சொல்கிறாரு முத்து. உடனே இங்கே கிறிஷும், முத்துமாமா எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்க, மீனாத்தைய நான் பார்த்தேனே அப்படின்னு சொன்ன உடனே இங்கே கிறிஷோட பாட்டி, இல்லை முத்து அப்படிலாம் இல்லை அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க. என்னது மீனாத்தையே நீ பார்த்தியா, எங்கே பார்த்த, பேசுனியா என்னன்னு கேட்கும்போது, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, உங்களுக்கு தான் கிறிஷை பற்றி தெரியுமே அப்படின்னு கிறிஷோட பாட்டி சமாளிக்கிறாங்க. கிறிஷ், முத்துக்கிட்ட தேவையில்லாமல் பேசாத கிறிஷ், அமைதியாரு அப்படின்னு சொல்கிறாங்க. சரி பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு கிறிஷ் பேசிகிட்டு இருக்க, அம்மா என்னம்மா எங்கள் பாட்டி ஊருக்கு வந்திருக்கீங்க, இன்றைக்கி தீபாவளி வேறு, நீங்கள் எங்கம்மா போகிறீங்க அப்படின்னு கேட்க, சொந்தக்காரங்க வீட்டுக்கு போகிறோம் முத்து, நாங்கள் கிளம்புறோம் தம்பி அப்படின்னு சொல்லும்போது, அதெல்லாம் முடியாது, எங்கள் பாட்டி வீடு பக்கத்தில் தான் இருக்குது, நீங்கள் வந்தீங்கன்னா பாட்டி ரொம்ப சந்தோஷப்படுவாங்க, எல்லாரும் ஒன்றாவே தீபாவளியை கொண்டாடுவோமே, அது மட்டும் இல்லை எல்லாரும் ஒத்துமையாக இருந்தால் சந்தோஷமாக இருக்கும், கிறிஷை நீங்கள் தனியாக கூப்பிட்டு போகிறீங்க, கிறிஷோட அம்மா வரவே இல்லைல்ல, அப்போ கிறிஷ் எங்கள் கூட இருந்தால் தீபாவளியை இன்னும் சந்தோஷமாக கொண்டாடுவான், வாங்கம்மா எங்கள் வீட்டில் வந்து சாப்பிட்டுட்டு தான் நீங்கள் போகணும் அப்படின்னு சொல்லி முத்து வந்து அவங்கள பாட்டியோட வீட்டுக்கு கூப்பிடுறாரு. உடனே கிறிஷ் வந்து யோசிக்கிறான், பாட்டி வீட்டில் தானே அப்போ அம்மாவும் இருப்பாங்க, நம்ம போனால் அம்மா நான் எல்லாரும் சந்தோஷமாக தீபாவளியை கொண்டாடலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கிறிஷ் வந்து, பாட்டி போகலாமே, அதான் முத்துமாமா கூப்பிடுறாங்கல்ல, மீனாத்தையை பார்க்கலாம், எல்லாரையும் பார்க்கலாம், எப்படியும் அம்மா தீபாவளி கொண்டாட என்னை பார்க்க வரமாட்டாங்கன்னு தெரியும், ஆனால் நாம் அங்கே போனால் சந்தோஷமாக எல்லாரும் ஒரே வீட்டில் தீபாவளியெல்லாம் கொண்டாடலாம்ல பாட்டி, வேண்டான்னு சொல்லாதீங்க வாங்க பாட்டின்னு சொல்ல, இதெல்லாம் ரோகிணி தெரிஞ்சால் பெரிய பிரச்சனை வருமே, இப்போ தான் ரோகிணி ஏற்கனவே மீனா கிட்ட மன்னிப்பு கேட்டு மீனா மனசை மாற்றி ஒரு வழியாக உண்மையை சொல்ல மாட்டேன்னு மீனா முடிவெடுத்ததால் நிம்மதியாக கிளம்பி வந்திருக்கேன், இப்போ முத்து வந்து பாட்டி வீட்டுக்கு கூப்பிடுறதுனால எப்படி அங்கே போகிறது, ரோகிணி வந்து சும்மா விட மாட்டாளே அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க ரோகிணியோட அம்மா. உடனே கிறிஷோட பாட்டி முத்துக்கிட்ட சொல்கிறாங்க, வேண்டாம் முத்து தம்பி, எங்கள் சொந்தக்காரங்க வீட்டுக்கே நாங்கள் போகிறோம், சீக்கிரமாக ஊருக்கு வேற கிளம்பணும்னு சொல்ல, அப்படியா ரொம்ப நல்லது, அப்போ எங்கள் கூடவே வந்துடுங்க, அவ்வளவுதானே, நாங்களே உங்களை கூப்பிட்டு போயிடுறோம், நாங்களும் ஒரு நாள் பாட்டி வீட்டில் இருந்துட்டு சீக்கிரமாக அங்கே ஊருக்கு கிளம்பணும், எங்களுக்கும் நிறைய வேலை இருக்குல்ல, என்னம்மா இவ்வளோ தூரம் வந்துட்டு நான் இவ்வளோ கூப்பிடுறேன் வரமாட்டேன்னு சொல்கிறீங்க, இன்னும் என் மேலே கோவமாக தான் இருக்கீங்களா, நான் எந்த தப்புமே செய்யலை, மீனா உங்களை பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுவா, பாருங்கள் கிறிஷ் எங்கள் கூட வரணும்னு ஆசைப்பட்றான், நீங்கள் வேண்டான்னு சொன்னால் எப்படி அப்படின்னு முத்து வந்து சொன்னதால் ஏற்கனவே மீனாவுக்கு உண்மை தெரிஞ்சிருச்சு, இப்போ முத்துக்கிட்ட நம்ம கோவப்பட்டா நம்ம பொண்ணோட வாழ்க்கை ரோகிணியோட வாழ்க்கையில் பிரச்சனை வரும், அதனால நம்ம இனி எதுவுமே செய்ய வேண்டாம், இங்கே முத்து கூப்பிடுறதுனால கிளம்பி போவோம் அப்படின்னு சொல்ல, உடனே மகேஸ்வரியும், ஆமாம்மா நம்ம அங்கே போய் பார்ப்போம், ரோகிணி எப்படி இருக்கான்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம், முத்து அவங்க பாட்டி வீட்டுக்கு சாப்பிட கூப்பிடுறாரு, கொஞ்ச நேரம் அங்கே இருந்துட்டு உடனே வேறு வேலை இருக்குன்னு சொல்லிட்டு கிளம்பிடலாம், அவ்வளவுதானே அப்படின்னு சொல்கிறாங்க. சரி மகேஸ்வரி, வேறு வழியே இல்லை, முத்து பேச்சை கேட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு முத்து கூடவே அங்கே பாட்டி வீட்டுக்கு கிளம்பி போகிறாங்க. முத்து அங்கே வீட்டுக்கு வந்த உடனே இங்கே பாட்டியும், என்ன முத்து எவ்வளோ நேரம் உனக்காக நாங்கள் பார்த்துட்ருக்கோம், எங்கே போனேன் உன் ஃப்ரெண்டுங்களெல்லாம் பார்த்துட்டியான்னு கேட்க, பாட்டி இப்போ நான் மட்டும் வரல, என் கூட யாரெல்லாம் வந்திருக்காங்கன்னு பாருங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாரு. ஏற்கனவே மீனாவுக்கு உண்மை தெரிஞ்சிருச்சுன்னு ரோகிணி அங்கே வீட்டில் உள்ள யார்கிட்டையும் பேச முடியாமல் ரொம்பவே பதட்டமாக இருக்காங்க. இங்கே முத்து வேறு இப்படி சொன்ன உடனே ரோகிணி அங்கே பார்க்குறாங்க, ரோகிணியோட அம்மா கிறிஷ் மகேஸ்வரின்னு எல்லாருமே வந்து நிற்கிறாங்க. உடனே ரோகிணி பேரதிர்ச்சியோட மீனாவை பார்க்க, மீனா ரோகிணியை பார்க்குறாங்க. இங்கே மீனா யோசிக்கிறாங்க, நான் தான் உண்மையை கண்டுபிடிச்சேன், ஆனால் இந்த உண்மையை சொல்லக்கூடாதுன்னு ரோகிணி சொன்னதால அமைதியாக இருக்கேன், ஒருவேளை என் வீட்டுக்காரருக்கு உண்மை தெரிஞ்சிருச்சா, அதான் கிறிஷோட பாட்டியவும் கிறிஷையும் கூப்பிட்டு வந்து நிற்கிறாரா என்ன அப்படின்னு மீனா பார்க்க, என்ன நடக்குதுன்னே தெரியலையே, முத்து எப்படி எங்கள் அம்மாவை பார்த்தாரு,
எதுக்கு இவங்க எல்லாரையும் இங்கே பாட்டி வீட்டுக்கு கூப்பிட்டு வந்தாருன்னு தெரியலன்னு ரோகிணி ரொம்பவே பதட்டமா பேரதிர்ச்சியோட நிற்க, உடனே பாட்டியும் வாங்கம்மா வாங்க வந்து உட்காருங்க அப்படின்னு கூப்பிட்டு உட்கார வைக்க, உடனே கிறிஷ் மீனா கிட்ட அங்கே போய் பேசவும் முடியாமல் ரோகிணியவும் பார்த்துக்கிட்டு மீனாத்த ரொம்ப கோபமாக இருந்தாங்க. அம்மாவை பலார்னு வெளுத்து வாங்கிட்டாங்க. அதனால யார்கிட்ட பேசுன்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி நிற்கும்போது, பாட்டி வரும்போது இவங்களை பார்த்தேன், சொந்தக்காரங்க வீட்டுக்கு வந்தாங்களா, அதான் கூப்பிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காரு முத்து. முத்து இப்படி செஞ்சதால விஜயாவுக்கு ரொம்ப கோபம் வருது. என் மாமியார் வீடு ரொம்ப சின்னதாக இருக்குது, எல்லாரையும் நீ கூப்பிட்டு வந்துட்டு இருந்தா எப்படி இங்கே ரெஸ்ட் எடுக்கிறது, எப்படி உட்காந்து சாப்பிட்றது? இங்கே என்ன நிறைய இடமா இருக்குது, உனக்கு வேறு வேலையே இல்லை, பார்க்குற எல்லாரையும் வீட்டுக்கு கூப்பிட்டு வர மாதிரியே இங்கே இப்படி ஒரு வேலையை செஞ்சு வச்சுருக்க. அவங்க சொந்தக்காரங்க வீட்டுக்கு வந்திருக்காங்கன்னா அவங்க வீட்டுக்கு போக வேண்டியதானே, நீ எதுக்கு இவங்க எல்லாரையும் நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டு வந்த? ஏற்கனவே இந்த கிறிஷ் வந்து நம்ம வீட்டுக்கு வந்ததுலேருந்து எவ்வளோ பிரச்சனை, ஏற்கனவே பிரச்சனை வரக்கூடாதுன்றதுக்காக தான் கோயிலுக்கு வந்தோம், மறுபடியும் இவங்களை கூப்பிட்டு வந்துட்டியா? என்ன முத்து, உனக்கு வேறு வேலையே இல்லையான்னு கேட்குறாங்க விஜயா. பாட்டி அண்ணாமலைன்னு அங்கே ரோகிணியோட அம்மாவும் கிறிஷும் வீட்டுக்கு வந்ததை பார்த்து சந்தோஷப்பட்டாலும் விஜயாவுக்கும் மனோஜுக்கும் இந்த முத்து இப்படி செஞ்சதெல்லாம் சரியே இல்லைன்னு திட்ட ஆரம்பிக்கிறாங்க. உடனே முத்துவும், மனோஜே உன் வேலையை மட்டும் பாரு, பாட்டியே எதுவுமே பேசலை, சந்தோஷமாக அவங்கக்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது நீங்கள் எதுக்காக இப்படி பேசுகிறீங்க? அம்மா எப்பயுமே என்னுடைய வீடுன்னு சொல்வீங்க, இது பாட்டி வீடு, பாட்டியே பதில் பேசாமல் சந்தோஷமாக இருக்கும்போது நீங்கள் என்னம்மா கேள்விக்கு மேலே கேள்வி கேட்குறீங்க? பாட்டி நீங்கள் தானே பாட்டி சொல்லியிருக்கீங்க எல்லாருக்கும் உதவி செய்யணும்னு, அதே மாதிரி உதவி செஞ்சால் தப்புன்னு அம்மா சொல்கிறாங்க. என்ன பாட்டி அம்மா இப்படிலாம் பேசிகிட்டு இருக்காங்க, நீங்கள் பொறுமையாக இருக்கீங்கன்னு முத்து கேட்க, உடனே விஜயாவும், அத்தை முத்துக்கிட்ட நீங்கள் தான் சொல்லணும், முத்து எதுக்காக தெரிஞ்ச எல்லாரையும் வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துட்டுருக்கான், இதெல்லாம் சரியில்லைன்னு நீங்கள் சொல்லாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது, விஜயா நீ அமைதியாரு, முத்து வேற யாரையும் கூப்பிட்டு வரலையே, நமக்கு தெரிஞ்சவங்கள தான் கூப்பிட்டு வந்திருக்கான், இதில் என்ன தப்பு இருக்குது? இன்னைக்கு தீபாவளினா எல்லாரும் ஒத்துமையாக தீபாவளியை இங்கேயே கொண்டாட வேண்டியது தானே, அதை விட்டுட்டு எப்போ பார்த்தாலும் முத்து என்ன செஞ்சாலும் தப்புன்னு சொன்னால் எப்படி? என் வீட்டுக்கு தானே முத்து கூப்பிட்டு வந்திருக்கான், நான் பார்த்துக்கிறேன், நீ எந்த வேலையும் செய்யாமல் இருக்க, உனக்கே இவ்வளோ கோவம் வருது விஜயா, அமைதியாரு அப்படின்னு சொல்லிடுறாங்க. இந்த முத்துவுக்கு வேறு வேலை இல்லை, இதே மாதிரி தான் என் வீட்லேயும் சொந்தக்காரங்க தெரிஞ்சவங்கன்னு எல்லாரையும் கூப்பிட்டு வர்றது தான் வேலை, இங்கேயே அவனுடைய வேலையை செய்ய ஆரம்பிச்சிட்டான் அப்படின்னு விஜயா மட்டும் இல்லாமல் மனோஜுக்கும் ரொம்பவே கோவம் வருது. எல்லாரும் சாப்பிடலாம் அப்படின்னு பாட்டி சொல்கிறாங்க. மீனா எல்லாருக்கும் சமைச்சு வச்சுருக்காங்க. எல்லாரும் ஒன்றா உட்காந்து சாப்பிடும்போது மீனா எல்லாருக்குமே பரிமாறுறாங்க. விஜயா மனோஜன் எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாக சாப்பிட்டுட்ருக்காங்க. ஆனால் மீனாவுக்கு ரோகிணி அம்மா மேலே உள்ள கோவத்தில் அவங்கள கண்டுக்காம அவங்க வந்த உடனே எப்பயும் போல் சந்தோஷமாக பேசாமல் அமைதியாகவே இருக்கிறத முத்து கவனிக்கிறாரு. மீனா இப்படி இருக்க மாட்டாளே, எப்படியும் கிறிஷை பார்த்த உடனே பேசணும்னு ரொம்ப ஆசைப்படுவா. கிறிஷோட அம்மா எப்போ நம்ம வீட்டுக்கு வருவாங்கலாம் கேட்டுட்டு இருக்கும்போது இப்போ என்ன அவங்க நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்க, மற்றவங்க கிட்ட பேசுகிற மாதிரி கூட இங்கே கிறிஷோட பாட்டிக்கிட்ட மீனா பேசாமல் அமைதியாக இருக்கானா, என்ன காரணமாக இருக்கும்? ஒருவேளை மீனாவுக்கு ரொம்ப முடியலையா என்ன, நிறைய வீட்டு வேலையெல்லாம் பார்த்ததுனால அமைதியாக இருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து யோசிக்கிறாரு. ரோகிணி ரொம்ப பதட்டமாக இருக்காங்க. முத்து எதுக்கு தேவையில்லாமல் என் அம்மாவையும் கிறிஷையும் இங்கே கூப்பிட்டு வந்திருக்காங்க, ஏற்கனவே மீனாவால் எனக்கு பிரச்சனை வந்துடுமோ, நான் சந்தோஷமாக என் வாழ்க்கையை பார்த்துக்க முடியாதோன்னு நினச்சேன். ஆனால் மீனா எனக்காக பொறுமையாக இருக்காங்க. உண்மை தெரிஞ்ச மீனா எப்போ என்னை பற்றின உண்மையை சொல்லுவாங்களோன்னு நானே பதட்டமாக இருக்கேன். இதில் முத்து வேற தேவையில்லாமல் கிறிஷை வேற கூப்பிட்டு வந்ததால் கிறிஷ் என்கிட்ட பேசணுன்னு ஆசைப்பட்டு வந்து பேசிட்டா, இல்லை என்னை அம்மானை கூப்பிட்டு கிறிஷ் உண்மையை சொல்லிட்டா என்ன செய்கிறது அப்படின்ற மாதிரி பதட்டமாகவே சரியாக சாப்பிடாமல் இருக்கிறத மனோஜ் கவனிச்சிட்டு, என்ன ரோகிணி உனக்கு இவங்க எல்லாரும் இங்கே வந்தது பிடிக்கவே இல்லையா, அதனால் சாப்பிடாம இருக்கியா? நான் சொன்னேன் ஏற்கனவே, எனக்கும் தான் இவங்க வந்தது பிடிக்கல, அதுக்குன்னு சரியாக சாப்பிடாம இருந்தால் என்ன ஆகுறது? நம்ம எவ்வளோ பெரிய பிஸ்னஸ் செய்கிறோம், பெரிய ஆர்டர் கிடச்சிருக்கு, நல்லபடியாக நம்ம வாழ்க்கையை பார்த்துக்க போகிறோம், அதனால் இதெல்லாம் பெருசாக எடுத்துக்காம நீ முதல்ல சாப்பிடு, அப்புறமா நான் உங்ககிட்ட வந்து பேசுகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே முத்துவும், மீனா நீ உட்காரு மீனா, எல்லாரும் சாப்பிடலான்னு சொல்ல, வேண்டாங்க நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. எல்லாரும் சாப்பிட்டதுக்கப்புறமா உட்காந்து பேசிகிட்டு இருக்க முத்து மீனாவை பார்க்கறதுக்காக போகிறாரு. என்ன மீனா, கிறிஷ் வந்திருக்கான், கிறிஷோட பாட்டி வந்திருக்காங்க, கிறிஷுக்கு நீ சாப்பாடெல்லாம் கொடுப்ப, கிறிஷோட பாட்டியை நல்லா கவனிப்பேன்னு பார்த்தா என்ன நீ கண்டுக்காமல் இருக்க? இல்லை உனக்கு எதுவும் பிரச்சனையா, ரொம்ப முடியலையா மீனா, அப்போ நீ ரெஸ்ட் எடுக்கிறியா? கிறிஷுக்கிட்டேயும் கிறிஷோட பாட்டிக்கிட்டேயும் ரொம்ப சந்தோஷமாக பேசுவல்ல, ஆனால் இன்னைக்கு பாட்டி வீட்டுக்கே அவங்க வந்திருக்காங்க, எல்லாரும் பேசும்போது நீ மட்டும் பேசாமல் இருக்க, என்ன மீனா ஆச்சு உனக்கு அப்படின்னு கேட்குறாரு முத்து. உடனே மீனா யோசிக்கிறாங்க, எனக்கு தானே ரோகிணியை பற்றின உண்மை தெரியும், இவங்க எல்லாரும் இப்போ வரைக்கும் போய் சொல்லி ஏமாத்திட்டு இருக்காங்கன்னு, இவங்கக்கிட்ட பேசவே எனக்கு பிடிக்கல, ரோகிணிக்கு இன்னும் சப்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க, இத்தனை நாள் போய் சொல்லி ஏமாத்திருக்காங்க,
அப்புறம் எப்படி இவங்ககிட்ட என்னால் பேச முடியும் அப்படின்னு சொல்லிட்டு மீனா நினைக்கிறாங்க. உடனே முத்து கேள்விக்கு மேலே கேள்வி கேட்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, எனக்கு முடியல, அதனால தான் நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தேன்னா அப்புறம் எப்பயும் போல் எல்லாருக்கிட்டையும் பேச ஆரம்பிச்சிடுவேன். நீங்கள் சொல்கிறது சரிதாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். சரி மீனா, அப்போ நீ ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லிட்டு தீபாவளியை எல்லாரும் சந்தோஷமாக அங்கே பாட்டி வீட்டில் கொண்டாடுறாங்க. அந்த சமயம் இங்கே கிறிஷ் வந்து ரோகிணி கிட்ட பேசுறதுக்காக வரான். அம்மா எதுக்காக அழுதுகிட்டே இருந்தாங்க, எதுக்கு மீனாத்தை இங்கே வந்து அம்மாவை வந்து பலார்னு வெளுத்து வாங்கினாங்க, எனக்கு உண்மை தெரியணும். பாட்டிக்கிட்ட கேட்டால் உண்மையை சொல்ல மாட்டேங்கிறாங்க. அப்போ அம்மா தானே சொல்லி ஆகணும். யாருமே பதில் சொல்லலைன்னா என்ன நடந்துச்சுன்னு தெரியாமல் நான் தான் இருக்கேன். அம்மாவுக்காக நான் சப்போர்ட் பண்ணி பேசினேன், ஆனால் என்ன நடந்துச்சுன்னு எனக்கு ஒன்றுமே புரியலையே அப்படின்ற மாதிரி கிறிஷ் வந்து யோசிக்கிறாரு. மீனா ரோகிணிகிட்டையும் பேசாமல் ரோகிணி அம்மாவை கண்டுக்காமல் மற்ற வேலையெல்லாம் பார்த்துட்ருக்க விஜயா சொல்கிறாங்க, பாத்தியா மனோஜ், எப்பெல்லாம் கிறிஷோட பாட்டி வராங்களோ மீனா சந்தோஷமாக சமைச்சு கொடுப்பா, நல்லபடியாக பார்த்துப்பா. இப்போ இங்கே என் மாமியார் வீட்டுக்கு வந்திருக்காங்க, மீனாவே கண்டுக்காமல் இருக்கா. ஆனால் ரோகிணி கிட்ட அந்த கிறிஷ் வந்து ரொம்ப நல்லபடியாக பேசிகிட்டு இருக்கான். இதெல்லாம் சரியே இல்லை. உங்களுக்குன்னு ஒரு வாரிசு வரணும். அப்படிலாம் நடந்துச்சுன்னா நான் எவ்வளோ சந்தோஷப்படுவேன் தெரியுமா. இங்கே ரோகிணி எதுக்காக இந்த கிறிஷ்கிட்ட பேசிகிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லி விஜயா வந்து சொல்கிறாங்க. அம்மா சரிம்மா, கிறிஷ் ஏற்கனவே நம்ம வீட்டுக்கு வந்திருக்கான்ல, நம்மளை பற்றி தான் கிறிஷுக்கு தெரியுமே, அதனால தான் ரோகிணி பேசிகிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். நம்ம நாளைக்கே ஊருக்கு கிளம்பி போயிடுவோம். அப்புறம் ரோகிணியும் நானும் கிறிஷை பார்க்கவே முடியாதுல்லம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ரோகிணி மகேஸ்வரி கிட்ட சொல்கிறாங்க, மகேஸ்வரி என் நிலைமையை பார்த்தியா, எப்படியோ மன்னிப்பு கேட்டு அழுததால் மீனா என்னை பற்றின உண்மையை இப்போ சொல்ல மாட்டாங்க. ஆனால் கிறிஷ் என்கிட்ட வந்து பேசவே கூடாது. அப்புறம் என் மாமியாருக்கு உண்மை தெரிஞ்சது, அவ்வளவுதான். மனோஜும் என் மாமியாரும் என்னை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. நான் கிறிஷ்கிட்டையும் பேச முடியாது, என் அம்மாக்கிட்டேயும் பேச முடியாது. நீ தான் அவங்கள சீக்கிரமாக இங்கேருந்து கூப்பிட்டு போகணும். சரி மகேஸ்வரி, எதுக்கு இப்போ இங்கே எல்லாரும் வந்தீங்க? முத்து கூப்பிட்டுருந்தாலும் எங்கள் சொந்தக்காரங்க வீட்டுக்கு நீங்கள் கிளம்பி போயிருக்க வேண்டியதானே. இங்கே நீங்கள் வந்துட்டீங்க, நான் தான் பதட்டமாக இருக்கேன், என்ன செய்யன்னு தெரியாமல் ரொம்ப கஷ்டப்படுறேன். சீக்கிரமாக இங்கேருந்து கிளம்புனீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஏற்கனவே மீனா எல்லார் மேலேயும் ரொம்ப கோபமாக இருக்கிறதுனால இங்கே எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. அப்புறம் பாட்டி என்னை சும்மா விட மாட்டாங்க அப்படின்னு தன்னுடைய ஃப்ரெண்டு மகேஸ்வரி கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க ரோகிணி. மகேஸ்வரியும் ரோகிணி, எனக்கு தெளிவாக புரியுது, மீனா ரொம்ப நல்லவங்க, அதனால தான் உன்னை பற்றின உண்மை தெரிஞ்சிருந்தோம் உனக்கு உதவி செய்யணும்னு இந்த உண்மையை இப்போ வரைக்கும் யாருக்கிட்டையும் சொல்லாமல் இருக்காங்க. நீ இங்கே மீனா முத்துவை நல்லபடியாக புரிஞ்சுக்கோ. அவங்கக்கிட்ட நீ மன்னிப்பு கேட்டால் கூட பரவாயில்ல. சீக்கிரமாக உன்னை பற்றின உண்மையை மனோஜ்கிட்ட சொல்லிடு. நீ யோசித்த மாதிரியே மனோஜை தண்ணி கொடுத்தன கூப்பிட்டு போயிரு. அப்போ தான் உன்னுடைய மாமியாரால் உனக்கு பிரச்சனை வராது. நாங்கள் எவ்வளவோ சொன்ன முத்துக்கிட்ட இங்கே வரவே மாட்டோன்னு. உங்கள் அம்மாவும் பேசினாங்க, ஆனால் முத்து தான் கேட்கவே இல்லை. வேறு வழி இல்லாமல் தான் இங்கே வந்துட்டோம். சீக்கிரமாக உங்கள் அம்மாவையும் கிறிஷையும் கூப்பிட்டுட்டு இங்கேருந்து கிளம்பிடுவேன். நீ கவலைப்படாமல் இரு. கிறிஷை பார்த்தியா எவ்வளோ சந்தோஷமாக இருக்கான். நீ எப்படியாவது உங்கள் சொந்தக்காரங்க வீட்டுக்கு வருவ. அம்மா உங்கள் கூட தான் நான் வந்து தீபாவளி கொண்டாடணும்னு கிறிஷ் ஆசைப்பட்டான். ஆனால் நாங்களே இங்கே வர வேண்டியதாயிருச்சு. என்ன செய்ய? ஆனால் கிறிஷ் உன்னை பார்த்ததுக்கப்புறமா ரொம்ப சந்தோஷமாக தீபாவளியை கொண்டாடுறான். இதெல்லாம் போதாதா உனக்கு? இனியாவது உன் பையனுக்காக நீ உன்னுடைய வாழ்க்கையை பார்த்துக்கணும். உன் வாழ்க்கை முக்கியம்னு நீ நினச்சதெல்லாம் சரிதான். ஆனால் மீனா பேசும்போது கூட கிறிஷோட வாழ்க்கை முக்கியம்னு பேசுனாங்க. அந்த ஒரு எண்ணம் உனக்கும் இருக்கணும், அந்த அக்கறையும் உனக்கு இருக்கணும். நீ கொஞ்சம் கவனமாக இரு. நாங்கள் கிளம்பிடுவோம், கவலைப்படாமல் இரு, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறாங்க மகேஸ்வரி. கிறிஷ் ரோகிணி கிட்ட பேச வரும்போதெல்லாம் ரோகிணி பேசாமல் அமைதியாகவே இருந்துடுறாங்க. இது எல்லாத்தையும் மீனா கவனிக்கிறாங்க. என்ன கிறிஷ், என்னாச்சுன்னு கேட்க, மீனாத்த இங்கே வந்து எங்கள் அம்மா கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லும்போது, பேச வேண்டிதானே அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை, யாரும் என்கிட்ட பேச மாட்டேங்கிறாங்க. அம்மா என் மேலே ரொம்ப கோபமாக இருக்காங்க. அம்மாவுக்கும் உங்களுக்கும் என்ன பிரச்சனை, என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது உடனே அங்கே முத்து வந்துடுறாரு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை கிறிஷ் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாரு அப்படின்னு சொல்லிடுறாங்க மீனா. மீனாவும் முத்துவும் சந்தோஷமாக அங்கே வந்து தீபாவளியை கொண்டாடுறாங்க. ஆனால் ரோகிணி கிறிஷை பார்க்கும்போதெல்லாம் ரொம்பவே மனசு வேதனைப்படுறாங்க. பாவம், கிறிஷ் என்கிட்ட பேசணும்னு நினைக்கிறான். ஆனால் நான் பேசினா மனோஜும் விஜயாத்தையும் கேள்வி கேட்பாங்களே. ஏற்கனவே நிறைய பொய் சொன்னதால தான் மீனா கிட்ட இன்னைக்கு வசமாக மாட்டிக்கிட்டேன். மறுபடியும் விஜயாத்தை சந்தேகப்பட்டு கேள்வி கேட்டால் நான் பொய் சொல்ல வேண்டியதாக இருக்கும். அதனால் கிறிஷ்கிட்ட பேசாமல் இருக்கிறது தான் எனக்கு நல்லது. கிறிஷ் முதல்ல இங்கேருந்து கிளம்புனா அதுவே போதும். என் வீட்டுக்கு கிறிஷ் வந்தப்பவும் இதே பதட்டமாக தான் இருந்தேன். இப்போவும் ரொம்பவே பதட்டமாக தான் இருக்கிறேன். முத்துக்கு இது தேவையில்லாத வேலை. ஏன் தான் இவங்க எல்லாரையும் கூப்பிட்டு வந்தாருன்னு தெரியலையே அப்படின்னு ரோகிணி யோசிக்க, எல்லாரும் அங்கே பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே கிறிஷோட பாட்டி சொல்கிறாங்க, முத்து நான் கிளம்புறேன்ப்பா, இங்கே வந்து ரொம்ப நேரம் ஆகுது, நான் என் சொந்தக்காரங்க வீட்டில் தங்கிட்டு அப்புறமா நான் கிளம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்ல, என்னம்மா இங்கே வந்துட்டீங்க, இங்கேயே தங்கலாம்ல அப்படின்னு சொல்ல, உடனே பாட்டியும்,
முத்து மீனா எல்லாரும் ஆசைப்படும் போது நீங்கள் எதுக்கு வந்த உடனே கிளம்பணும்னு நினைக்கிறீங்க? நல்லா தீபாவளியே கொண்டாடியாச்சு. அப்புறம் என்ன, உங்கள் பேரனும் இங்கே தானே இருக்கான். சந்தோஷமாக எங்கள் வீட்டில் இன்றைக்கி தங்குங்க. நாளைக்கும் நல்லா சாப்பிட்டுட்டு எல்லாரும் கிளம்பும்போது நீங்களும் கிளம்பலாமே அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே விஜயா சொல்கிறாங்க, என்னத்த நீங்கள் இவங்கெல்லாம் இங்கே எதுக்கு தங்கணும்னு சொல்கிறீங்க? இவங்க என்ன நம்ம சொந்தக்காரங்களா? இவங்கள வந்து நம்ம பார்த்துக்கிறதுக்கும் சமைச்சு கொடுக்கறதுக்கும் இவங்களுக்கு தான் வேறு வேலை இல்லைன்னு முத்து கூப்பிட்ட உடனே வந்துட்டாங்க. நமக்கும் வேறு வேலை இல்லையா என்ன? என்னத்த நீங்கள், நாங்கள் எல்லாரும் வந்திருக்கோம், இவங்களையும் இங்கே தங்க சொல்கிறீங்க, எங்களுக்கே இங்கே தங்க இடம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க விஜயா. உடனே பாட்டியும், என் வீட்டில் யார் வரணும் போகணும்னு நான் தான் முடிவெடுக்கணும். நீ அப்படி தானே சொல்வ விஜயா? என் வீட்டில் தங்க இடம் இருக்குது, உனக்கு வேணும்னா நீ கிளம்பு அப்படின்னு சொல்லிடுறாங்க. அத்தை, என்னத்த, நான் உங்கள் மருமக அப்படின்னு சொல்லும்போது, நீ வந்து எதையும் புரிஞ்சிக்காமல் இப்படி பேசுகிறதுனால எனக்கு கொஞ்சம் கூட இதெல்லாம் பிடிக்கவே இல்லை. முத்துவும் மீனாவும் மற்றவங்களுக்கு உதவி செய்யணும்னு நினச்சா நீ பிரச்சனை செய்யணும்னு நினைக்கிறியே, அதெல்லாம் தப்பு தானே? என் வீட்டுக்கு வந்தவங்க கிட்ட நீ பேசக்கூடாது விஜயா. இன்னைக்கு கிறிஷோட பாட்டியும் என் வீட்டில் தான் தங்க போகிறாங்க, புரியுதான்னு சொல்ல மனோஜும் விஜயாவும் அமைதியாக இருக்கிறாங்க. உடனே இங்கே மனோஜ் வந்து, பாட்டி நான் ரெஸ்ட் எடுக்கணும், எனக்குன்னு தனியாக ரூம் எல்லாம் கொடுத்துருங்க. நானும் ரோகிணியும் பிஸ்னஸ் செய்கிறோம், நாங்கள் எல்லார மாதிரியும் இங்கேயே ரெஸ்ட் எடுக்கவே முடியாதுன்னு சொல்லிடுறாங்க. உடனே இங்கே விஜயாவும், அதான் உனக்குன்னு ரூம் இருக்குல்ல மனோஜ், நீ போய் ரெஸ்ட் எடுப்பா. ரோகிணி நீயும் ரெஸ்ட் எடுமா, நாளைக்கு சீக்கிரமாக நம்ம ஊருக்கு கிளம்பணும், நிறைய வேலை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க விஜயா. எல்லாரும் ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக போகிறாங்க. மீனா கிச்சனில் இருக்க மற்ற வேலையெல்லாம் பார்த்துட்ருக்க. முத்துவும் மீனா வருவாங்கன்னு பார்த்துக்கிட்டே இருக்க. அந்த சமயம் கிறிஷ் வந்து யோசிக்கிறான், பாட்டி ரெஸ்ட் எடுக்கிறாங்க, நாளைக்கு நம்ம கிளம்பி போயிடுவோம். ஆனால் அம்மா நம்மளை பார்க்க அப்புறம் வரமாட்டாங்க. அதனால இப்போவே அம்மாவை கூப்பிட்டு என்ன பிரச்சனைன்னு கேட்கணும். எதுக்கு மீனாத்த அவ்வளோ கோவமா இப்படிலாம் செஞ்சாங்க அப்படின்றத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு யாருக்குமே தெரியாமல் ரோகிணி தங்கியிருக்க அந்த ரூமுக்கு கிறிஷ் போகிறத முத்து வந்து கவனிக்கிறாரு. முத்து யோசிக்கிறாரு, எதுக்காக கிறிஷ் வந்து ரோகிணியோட ரூமுக்கு போகணும்? ஒருவேளை மீனாவை பார்க்கறதுக்காக போகிறானா? அப்படி இருந்தாலும் மீனா கிச்சன்லலாம் இருக்கா, நம்ம என்னென்னு போய் பார்ப்போம் கிறிஷ் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுக்கிட்டே முத்து அங்கே போக, இங்கே கிறிஷ் வந்து யாருமே பார்க்கலன்னு நினச்சிக்கிட்டு பாட்டியோட வீட்டில் ரோகிணி வந்து நல்லா ரெஸ்ட் எடுக்கிறாங்க. அம்மா எந்திரிங்கம்மா அப்படின்னு கூப்பிட்டுட்டு இருக்கான். உடனே இங்கே ரோகிணி கவனிக்காததுனால அவங்க நல்லா ரெஸ்ட் எடுக்கிறாங்க. அம்மா எந்திரிங்கம்மா, உங்ககிட்ட நான் பேசியே ஆகணும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுக்கிட்டே இருக்க, அங்கே என்ன நடக்குது, எதுக்கு கிறிஷ் வந்து ரோகிணியோட ரூமுக்கு போகிறான்னு பார்த்ததுக்கு அப்புறமா தான் தெரியுது, ரோகிணியை கிறிஷ் அம்மானு கூப்பிட்டுட்டு இருக்கான். இதை பார்த்துட்டு முத்துவுக்கு ஒன்றுமே புரியல, பேரதிர்ச்சியோடு பார்க்குறாரு. மறுபடியும் கிறிஷ் ரோகிணி கிட்ட பேசணுன்றதுக்காக இங்கே ரோகிணியை கூப்பிட்டுக்கிட்டே இருக்க, அம்மா சீக்கிரமா என்னை பாருங்கம்மா, உங்களை பார்க்க வந்திருக்கேன், பேச வந்திருக்கேன், நீங்கள் ஏமா என்னை கண்டுக்கவே மாட்டேங்கிறீங்கன்னு கேட்டுட்டு இருக்க. ரோகிணி யாருன்னு தெரியலன்னு பதட்டமாக பார்க்கும்போது கிறிஷ் அங்கே இருக்கிறத பார்த்துட்டு பேரதிர்ச்சியோட, கிறிஷ் நீயா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம்மா நான் தான் வந்திருக்கேன், என்னம்மா பிரச்சனை, எதுக்கு மீனாத்த உங்களை திட்டிக்கிட்டே இருந்தாங்க, எதுக்கு மீனாத்த எல்லாரும் முன்னாடியே உங்களை பலார்னு வெளுத்து வாங்கினாங்க, நீங்கள் ஏமா அழுதுகிட்டே இருந்தீங்க, எனக்கு ஒன்றுமே புரியல, ஆனாலும் உங்களுக்காக நான் மீனாத்த கிட்ட பேசினேன், என்ன பிரச்சனைமா அப்படின்னு கேட்கும்போது ரோகிணிக்கு ரொம்ப கோவம் வருது. கிறிஷ் என்ன நினச்சிட்டு இருக்க, நீ எதுக்கு முதல்ல இங்கே வந்த, நீ இப்படி என்னை கூப்பிட்டு வசமாக மாட்டி விட போகிற, ஏற்கனவே மீனாவுக்கு உண்மை தெரிஞ்சிருச்சு, நீ தான் என் பையன்ற உண்மையை கண்டுபிடிச்சிட்டாங்க மீனா. இதெல்லாம் தெரிஞ்சதால மீனாவை சமாளிக்கிறதுக்காக மன்னிப்பு கேட்டு அழுது நான் அங்கே என்னெல்லாம் செஞ்சேன்னு பார்த்தல, இப்போ எல்லாருக்கும் உண்மை தெரியணும்னு என்னை பார்க்கறதுக்காக வந்திருக்கியா, நீ முதல்ல கிளம்பு. இதுக்கு தான் சொன்னேன் யாரும் இங்கே தங்க வேண்டான்னு, யாராவது என் பேச்சை கேட்டிங்களா? இப்போ நான் தான் உன்னுடைய அம்மானு தெரிய வந்தா அவ்வளவுதான், நானும் உங்கள் கூடவே அப்படியே கிளம்பி வந்துட வேண்டிதான். எதுக்காக கிறிஷ் என்னை பார்க்க வந்த, நீ பேச வரும்போதெல்லாம் அதனால தான் உன்கிட்ட நான் பேசவே இல்லை. மீனாவுக்கு நான் தான் உன்னுடைய அம்மான்ற உண்மை தெரிஞ்சிருச்சு, அந்த உண்மையை மீனா யார்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்றதுக்காக தான் மீனா கிட்ட மன்னிப்பு கேட்டு அழுதுட்டு இருந்தேன். போதுமா, இதெல்லாம் உனக்கு உடனே தெரிஞ்சாகணுமான்னு கேட்க, அம்மா நீங்கள் ரொம்ப பாவம், ரொம்ப நேரம் அழுதுகிட்டே இருந்தீங்க, எனக்கு உங்ககிட்ட பேசணும் போல தோணுச்சு, அதாம்மா வந்தேன், ஏமா கோவப்படுறீங்கன்னு சொல்லும்போது, போதும் கிறிஷ், யாரும் என்கிட்ட பேச வேண்டாம், மீனா இப்போ வரைக்கும் உண்மையை சொல்லலை, ஆனால் ஒன்னால் எல்லாருக்கும் உண்மை தெரிஞ்சிருமோன்னு எனக்கு ரொம்ப பதட்டமாக இருக்குது, கிளம்பி போ, என்கிட்ட பேசவே பேசாத, நீ இப்படி செஞ்சதுக்காக என்னைக்கும் நான் உன்னை பார்க்க மகேஸ்வரி வீட்டுக்கு வரவே மாட்டேன், போதுமா அப்படின்னு சொல்லிடுறாங்க ரோகிணி. உடனே கிறிஷ் ரோகிணி இப்படி பேசினதால அழுதுகிட்டே அங்கேருந்து வந்துடுறாரு. ஆனால் முத்துவுக்கு உண்மை என்னன்னு தெளிவாக புரிய வருது. அப்போ தான் முத்து யோசிக்கிறாரு, அப்போ மீனாவுக்கு இந்த உண்மை தெரியுமா, அதனால தான் மீனா இங்கே ரோகிணியோட அம்மா கிட்டேயும் கிறிஷ்கிட்டையும் பேசாமல் ரொம்ப கோபமாக இருந்தாலா என்ன? அப்போ தண்ணி எடுக்க போன மீனாவுக்கு உண்மை தெரிஞ்சிருக்கு,
அதனால தான் மீனா ரொம்ப நேரம் கழிச்சு வந்திருக்கா போல. ஆனால் உண்மை யாருக்கும் தெரியக்கூடாதுன்றதுக்காக இங்கே வந்து ரோகிணியால் மீனா உண்மையை சொல்லாமல் இருந்திருக்கா. நல்ல வேலை பாட்டி வீட்டுக்கு இவங்கள கூப்பிட்டு வந்ததால எனக்கு உண்மை தெரிஞ்சிருச்சுல. இனி மீனா இந்த உண்மையை என்கிட்ட சொல்லணுன்ற அவசியமே இல்லை. ரோகிணிக்காக மீனா இந்த உண்மையை சொல்லக்கூடாதுன்னு நினச்சாங்கன்னா கண்டிப்பாக ரோகிணியோட வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கணுன்ற ஒரு எண்ணத்தில் தானே நான் புரிஞ்சுக்கிட்டேன். சீக்கிரமாகவே கிறிஷோட அம்மா ரோகிணி தான்ற உண்மையை இங்கேருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி எல்லார்கிட்டையும் நான் தெளிவாக சொல்ல தான் போகிறேன். அதான் நான் தான் உண்மை என்னன்னு பார்த்துட்டேன்ல. ரோகிணிக்கு மீனா வேணும்னா உதவி செஞ்சுருக்கலாம். ஆனால் அந்த பார்லலம்மா பேசின பேச்சுக்கெல்லாம் நான் ரோகிணியை சும்மா விடவே மாட்டேன். இப்போ உண்மையை தெரிஞ்சுக்கிட்ட மாதிரியே நான் இந்த உண்மையை எல்லார்கிட்டேயும் சீக்கிரமாக சொல்ல தான் போகிறேன்னு. இங்கே ரோகிணியை பார்த்துட்டு முத்துவுக்கு அவ்வளோ கோவம் வருது. பாவம் கிறிஷ் தன்னுடைய அம்மா கிட்ட பேசணும்னு ஆசைப்பட்டு வந்தா கூட ரோகிணி தன்னுடைய வாழ்க்கைக்காக இந்த உண்மை மறுபடியும் எல்லாருக்கும் தெரிஞ்சிடக்கூடாதுன்னு என்ன பேச்சு பேசிட்டு இருக்காங்க. ரோகிணி இனி கிறிஷை தான் பார்த்துக்கணும், எங்கள் வீட்டுக்கு மருமகளாக வரவே கூடாது அப்படின்னு சொல்லி முத்து இப்படி ஒரு முடிவெடுக்கிறாரு. அடுத்த நாள் பாட்டிக்கிட்ட சொல்லிட்டு எல்லாரும் அவங்கவுங்க வேலை இருக்குன்னு கிளம்புறாங்க. உடனே முத்து சொல்கிறாங்க, பாட்டி கொஞ்சம் பொறுமையாக இருங்க. இத்தனை நாள் நாங்கள் இங்கே வந்து இருந்திருக்கோம், ரொம்ப சந்தோஷமாக இருந்தோம், தீபாவளியை நல்லபடியாக கொண்டாடினோம். இப்போ உங்கள் எல்லார்கிட்டேயும் ஒரு பெரிய உண்மையை சொல்ல போகிறேன்னு சொல்கிறாரு முத்து. உடனே விஜயாவும், முத்துவுக்கு வேறு வேலை இல்லை, எங்களுக்கு சீக்கிரமாக வந்து கிளம்பணும். மனோஜ் வந்து தன்னுடைய பிஸ்னஸை பார்த்துக்க வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. போதுமா, மனோஜை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுவீங்க, ரோகிணி என்ன சொன்னாலும் உண்மையாக தான் இருக்கும்னு நம்புவீங்க. இப்போ உங்கள் மருமகளை பற்றி தான் பேச போகிறேன்னு சொல்லும்போது மீனாவை பற்றியான்னு கேட்க, உடனே மீனாவை தான் எங்கள் அம்மா மருமகளாகவே ஏற்றுக்கலையே, ரோகிணியை பற்றி தான் சொல்ல போகிறேன்னு சொல்ல ரோகிணி மீனாவை பார்க்குறாங்க. மீனா சொல்கிறாங்க, யார்கிட்டையும் எந்த உண்மையும் நான் சொல்லவே இல்லை ரோகிணி, கவலைப்படாமல் இருங்க. ஆனால் நீங்களா வசமாக மாட்டிக்கிட்டீங்கன்னா எனக்கு தெரியாதுன்னு சொல்லிடுறாங்க மீனா. ரோகிணி திருன்னு முழிக்கிறாங்க. உடனே மகேஸ்வரி சொல்கிறாங்க, நாங்கள் கிளம்புறோம், எங்களுக்கு நிறைய வேலை இருக்குது, சொந்தக்காரங்களை பார்க்கணும், எனக்கும் பிஸ்னஸை பற்றி நிறைய வேலை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன மகேஸ்வரி, உங்களுக்கு தெரியாத உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு, என்ன பார்லலம்மா, இங்கே கிறிஷ் கூட நீங்கள் பேச மாட்டிங்களா? இல்லை எதுக்கு கேட்டேன்னா அப்பப்போ கிறிஷ் உங்களை பார்க்க வர்றது பேச வர்றதுன்னு நான் பார்த்துக்கிட்டே தான் இருந்தேன். கிறிஷ் உங்களை அம்மானு கூப்பிட்டது, நீங்கள் கிறிஷை வெளுத்து வாங்கினது, எல்லாருக்கும் உண்மை தெரிஞ்சிடக்கூடாதுன்னு சொன்னதுன்னு உங்களை பற்றின உண்மை எல்லாமே எனக்கு தெரியும் பார்லலம்மா. எந்த உண்மை எங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு நீங்கள் நினச்சிங்களோ அந்த உண்மை எங்களுக்கு தெரியும்னு சொல்கிறாரு முத்து. உடனே ரோகிணி, முத்து என்ன சொல்ல வரீங்க? நான் எந்த தப்பும் செய்யலையே முத்து, இப்போ நம்ம ஊருக்கு கிளம்பணும். எதுக்கு முத்து தேவையில்லாமல் பிரச்சனை செய்கிறீங்க? நிறைய வேலை இருக்குது, பார்லருக்கு போகணும், இங்கே மனோஜோட பிஸ்னஸை பார்த்துக்கணும், விஜயாத்தை சொன்ன மாதிரி நமக்கு நிறைய வேலை இருக்கும்போது என்ன முத்து என்னென்னவோ பேசுகிறீங்க அப்படின்னு இங்கே வந்து ரொம்ப பதட்டமாக இருக்கிற ரோகிணி சொல்ல, கிறிஷோட அம்மா நீங்கள் தானே, உண்மையை சொல்கிறீங்களா இல்லையா? கிறிஷ், உன்கிட்ட நான் என்ன சொல்லியிருக்கேன்? உண்மையை தான் பேசணும்னு சொல்லியிருக்கேன்ல, இப்போ சொல்லு கிறிஷ், உன்னுடைய அம்மா வெளியூர்லையா வேலை பார்க்குறாங்க? இல்லைல்ல, இந்த கல்யாணி தானே உன்னுடைய அம்மா அப்படின்னு முத்து கேட்க, உடனே கிறிஷ் வந்து ரோகிணியை பார்த்துட்டு, முத்து மாமா நான் உண்மையவே சொல்கிறேன், எங்கள் அம்மா இங்கே தான் இருக்காங்க, உங்கள் வீட்டில் இருக்க ரோகிணி தான் என்னுடைய அம்மா. என் அம்மாவை பார்க்கணும் பேசணும்னு ஆசைப்பட்டேன், ஆனால் எங்கள் அம்மா என்கிட்ட பேசவே விரும்பலை. ஏன்னா அவங்க வாழ்க்கையை பற்றி மட்டும்தான் அம்மா யோசிக்கிறாங்க. நான் பேசுனா எங்கே உங்கள் எல்லாருக்கும் உண்மை தெரிஞ்சிருமோன்னு நினச்சிட்டு என்கிட்ட பேசாத கிறிஷ், இனி உன்னை பார்க்க நான் வரவே மாட்டேன்னு நேற்று அவ்வளோ கோவமாக பேசினாங்க. அப்போ தான் புரிஞ்சுக்கிட்டேன், இனி அம்மாவும் என்னை பார்க்க வரமாட்டாங்க. அப்புறம் நான் என்ன செய்வேன்னு யோசித்தேன். நல்ல வேலை முத்துமாமா உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு என்கிட்ட கேள்வி கேட்டாங்க. அது மட்டும் இல்லை, உண்மையை மட்டும்தான் பேசணும்னு மீனாத்தையும் முத்துமாமாவும் எப்பயுமே சொல்லுவாங்க. அதனால தான் அம்மா நான் உண்மையை சொல்லிட்டேம்மா, இனியாவது என்னை புரிஞ்சுப்பீங்கள்ல, என் கூட பேசுவீங்கல்லம்மா அப்படின்னு சொல்லி கிறிஷ் அழுதுகிட்டே கேட்க, எல்லாருக்கும் ரோகிணியை பற்றின உண்மை தெளிவாக தெரிய வருது. மீனா யோசிக்கிறாங்க, நான் தான் கிறிஷ்காக யோசித்தேன், இங்கே ரோகிணியை பற்றின உண்மையை சொல்ல வேண்டான்னு முடிவெடுத்தேன். ஆனால் என் வீட்டுக்காரர் உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு என் வீட்டுக்காரர் முத்து எல்லார்கிட்டேயும் உண்மையை சொல்லிட்டாரேன்னு மீனா பார்த்துட்ருக்க, இங்கே வந்து முத்து சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இங்கே மீனா தண்ணி எடுக்க போகும்போதே அங்கே எல்லாரும் ரோகிணியோட அம்மானு எல்லாரும் வந்திருக்காங்க. மீனாவுக்கு முதல்ல உண்மை தெரிஞ்சிருக்கு. ஆனால் ரோகிணியோட அம்மாவும் மீனா கிட்ட மன்னிப்பு கேட்டிருக்காங்க. இந்த உண்மையை யார்கிட்டையும் சொல்லக்கூடாது மீனான்னு அவங்க மன்னிப்பு கேட்டு அழுததால மீனாவும் எல்லாருக்கும் உதவி செய்யணும்னு நினச்சதால இந்த உண்மையை நமக்கு சொல்லாமல் இருந்திருக்கா. ஆனால் இப்போ
தெளிவாக நான் சொல்கிறேன் அப்படின்னு. ரோகிணி இந்த வீட்டில் உள்ள எல்லாரையும் ஏமாத்திருக்காங்க, பொய் சொல்லியிருக்காங்க. இனியும் ரோகிணியை நம்ம யாரும் நம்பவே கூடாதுன்னு இங்கே வந்து முத்து உண்மையை சொன்னதால் வீட்டில் உள்ள எல்லாரும் பேரதிர்ச்சியோட நிற்க ரொம்ப கோவமாக இருந்த பாட்டி, என்ன ரோகிணி பார்த்துக்கிட்டே இருக்கன்னு ரோகிணியை பலார்னு வெளுத்து வாங்குறாங்க. என்னம்மா, நீங்களாவது உண்மையை சொல்லுங்க. நல்ல வேளை எங்கள் வீட்டுக்கு வந்திருக்கீங்க. நீங்கள் இப்போ உண்மையை சொல்கிறீங்களா இல்லையான்னு கேட்க, சம்மந்தி மன்னிச்சிடுங்கன்னு ரோகிணியோட அம்மா மன்னிப்பு கேட்க, கிறிஷ் மூலமாக முத்துவுக்கு உண்மை தெரிஞ்சது மட்டும் இல்லாமல் பாட்டி வீட்டுக்கு வந்த எல்லாரும் உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு ரோகிணி மேலே ரொம்ப கோவமாக இருக்காங்க. ரோகிணி அழுதுகிட்டே மீனாவை பார்த்து யோசிக்கிறாங்க. முத்து உண்மையை கண்டுபிடிச்சிட்டாரு. உண்மை தெரிஞ்ச மீனா, எனக்காகவும் என் வாழ்க்கைக்காகவும் இந்த உண்மையை சொல்ல மாட்டேன்னு அவங்க வந்து முடிவெடுத்தாங்க. ஆனால் முத்து உண்மை என்னன்னு தெரிஞ்ச உடனே இப்படி உண்மையை சொல்லிட்டாரே, என்ன செய்யன்னு தெரியல அப்படின்னு அழுதுகிட்டே நிற்கிறாங்க. பதில் பேசாமல் நிற்கிறாங்க. உடனே மனோஜும் விஜயாவும், என்ன ரோகிணி அமைதியாக இருக்க, நீ இவங்க பொண்ணா, நீ கல்யாணியா, கிறிஷோட அம்மாவா அப்படின்னு கேள்விக்கு மேலே கேள்வி கேட்க, எல்லார்கிட்டையும் மன்னிப்பு கேட்ட ரோகிணி தலை குனிஞ்சு நிற்கிறாங்க. ரோகிணி மேலே ரொம்பவே கோபமாக இருக்காரு மனோஜ். உடனே பாட்டி சொல்கிறாங்க, நல்ல வேலை முத்துவுக்கு உண்மை தெரிஞ்சுது, அதனால இந்த ரோகிணி எப்படிப்பட்டவங்கன்றதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ரோகிணி மட்டும் இல்லை, ரோகிணியோட அம்மா கிருஷ்ணு எல்லாருமே பொய் சொல்லியிருக்காங்களே அப்படின்னு பாட்டியும் ரோகிணியை வெளுத்து வாங்கினது மட்டும் இல்லாமல் ரோகிணி கிட்ட கேள்வி கேட்க, ரோகிணி மேலே ரொம்பவே கோபமாக இருக்காரு அண்ணாமலை. பாட்டி சொல்கிறாங்க, எவ்வளவோ ரோகிணிக்கு சப்போர்ட் பண்ணேன், இனி நான் ரோகிணிக்கு சப்போர்ட் பண்ணவே மாட்டேன் விஜயா. நீ எடுத்த முடிவு சரிதான்னு அப்போவே நான் அமைதியாக இருந்திருக்கணும். ரோகிணிக்காக பேசி ரோகிணி இந்த வீட்டு மருமகன்னு ரோகிணியை மறுபடியும் நம்ம வீட்டுக்கு வர வச்சேன். ஏன்னா ரோகிணி இனி பொய் சொல்ல மாட்டா, நம்மளை ஏமாற்ற மாட்டான்னு நினச்சேன். ஆனால் ரோகிணி திருந்தவே இல்லை அப்படின்னு. அதனால் பாட்டி ரொம்பவே கோபமாக இருக்காங்க. முத்து சொன்ன உண்மையை கேட்டு ரோகிணியை பற்றின உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு ரோகிணி மேலே ரொம்ப கோபமாக இருக்காங்க பாட்டி.